Hi guys, welcome to Learn Automation Online. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் ஒரு ப்ராடக்ட் சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் சக்ஸஸ் ஆகிறதுக்கு டெஸ்டிங்கோட கான்ட்ரிபியூஷன் எந்தெந்த இடத்துலலாம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த டாப்பிக்கில் பேச போகிறோம். ஓகேவா? எந்த ஒரு ப்ராடக்டை எடுத்துக்கிட்டாலுமே சரி, அது நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் ஆகாமல் போகிறதுக்கான சான்சஸ் அதிகம். சாஃப்ட்வேரும் அதுக்கு ஒன்றும் விதிவிலக்கு கிடையாது. கரெக்டாக? ஸோ சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாவே அதில் டிஃபெக்ட்ஸ் தவிர்க்க முடியாதது. ரைட்? நமக்கு தெரிஞ்சு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டு நடக்க ஆரம்பித்ததுலேருந்து அந்த ஹிஸ்ட்ரியிலேருந்து டோட்டலாக பார்த்தோம்னா ஒரு சாஃப்ட்வேர் டிஃபெக்ட் இல்லாமல் வெளியில் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. அப்படி டிஃபெக்டோட வந்த சாஃப்ட்வேர் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டு ரன் ஆகும்போது, அதாவது ரியல் டைமில் அது ஒரு எண்ட் யூசர் கையில் ரன் ஆகும்போது சரியாக ஒர்க் ஆகாமல் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் ஆஸ் அ ரிசல்ட்டாக அந்த ஸ்டேக் ஹோல்டர் அது சம்மந்தப்பட்டு அது யாரெல்லாம் யூஸ் பண்ண போகிறாங்களோ அந்த ப்ராடக்டை ஓன் பண்ணிக்கிட்டு இருக்க கம்பெனியோ இல்லை ஒரு தனிநபரோ அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் மீட் ஆகாமல் போகும். கரெக்டாக? இதை தவிர்க்கணும் அப்படின்னா அந்த ப்ராடக்ட் வெற்றி அடைஞ்சிருக்கணும் அப்படின்னு தான் அர்த்தம். ரைட்? இந்த கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் போக கூடாது, அது எப்படியாவது நம்ம தடுத்து நிறுத்தணும் அப்படின்னா விச் மீன்ஸ் அந்த ப்ராடக்ட் டிஃபெக்ட் ஃப்ரீயாக ஒரு சக்ஸஸ்ஃபுல் ப்ராடக்டாக இருக்கணும் அப்படின்னு. ஸோ இது செய்யறதுக்கு இதுதான் என்னென்னா அந்த ப்ராடக்டோட வெற்றின்னு நம்ம சொல்ல முடியும். ரைட்? ஸோ இதுக்கு டெஸ்டிங் எந்த விதத்தில் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா த்ரூ அவுட் அந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிளில் கரெக்டான இடத்துல கரெக்டான அப்ரோச்சை ஒரு டெஸ்டிங் டீமை உள்ளே கொண்டு வந்தால் நம்ம அந்த ப்ராடக்டை ஒரு சக்ஸஸ்ஃபுல் ப்ராடக்டாக மாற்றலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்தெந்த இடத்துலலாம் நம்ம டெஸ்டிங் டீமை உள்ளே இன்வால்வ் பண்ணணும் அப்படின்னா ஆஸ் பர் ஐஎஸ்டிக்யூபி ரெக்குயர்மெண்ட் ஸ்டார்ட் ஆகிற ஃபேஸ்லேருந்து இன்வால்வ் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, நம்ம வாட்டர் ஃபாலில் பார்த்துருப்போம். ரெக்குயர்மெண்ட் கேதரிங்லேருந்து பிரெயின் ஸ்டாமிங் எல்லாம் முடிச்சு டிசைனு டெவலப்மெண்ட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் டெஸ்டிங் ஃபேஸ் உள்ளே வரும். கரெக்டாக? ஸோ இவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் ரெக்குயர்மெண்ட்டை கலெக்ட் பண்ணுறீங்க, யூசர் ஸ்டோரிஸ் எழுதுறீங்க, அந்த யூசர் ஸ்டோரிஸை ரிஃபைன் பண்ணுறீங்க. இந்த ஃபேஸ்லேயே டெஸ்டிங் டீமை உள்ளே கொண்டு வர்றது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ப்ராடக்டை பற்றின கம்ப்ளீட் நாலேஜ் அவங்களுக்கு கொண்டு அந்த ரெக்குயர்மெண்ட்டில் ஏதாவது மிஸ்டேக் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? உங்களுக்கு டெவ் டீம் என்னென்னா அந்த ரெக்குயர்மெண்ட்டு என்னவோ அதை தான் டெவலப் பண்ண போகிறாங்க. அந்த ரெக்குயர்மெண்ட்டே ஒரு வேளை இந்த மாதிரி பிரச்சனைக்கு கொண்டு போய் விடுறதுக்கான சான்சஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரெக்குயர்மெண்ட் இருந்ததுன்னா அந்த ரெக்குயர்மெண்ட்டில் இருக்கிற டிஃபெக்ட் எல்லாத்தையுமே, அதாவது இந்த ஒர்க்கை செய்யறதுக்குன்னு நமக்கு ஹெல்ப் பண்ணுற அந்த இன்புட் ப்ராடக்ட்லேயே ஏதாவது பிரச்சனையாக இருக்கா இல்லையான்னு ஃபைன் பண்ணுறதுக்கு அந்த டெஸ்டிங் டீமை என்னென்னா இயர்லியராகவே இன்வால்வ் பண்ணுறது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது என்னென்னா நமக்கு ரெக்குயர்மெண்ட் எல்லாமே ஒரு டாக்குமெண்ட்டில் வந்துருச்சு, ஸ்ட்ரைட்டாக கோடுக்கு போயிடாது. கரெக்டாக ஒரு ஆர்கிடெக்சர் ரெடி பண்ணுவாங்க, ஒரு டிசைன் ரெடி பண்ணுவாங்க, இப்படி தான் இந்த ப்ராடக்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் யூடியூப்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய சிஸ்டம் டிசைன் இன்டர்வியூலாம் போட்டிருப்பாங்களே, டிசைனை இன்ஸ்டாகிராமு சிஸ்டம் இல்லை டிசைன் ட்விட்டரு அப்படின்ற மாதிரி இந்த ஆர்கிடெக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு டீம், ஒரு டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்கான அந்த ஆர்கிடெக்ட் டீம் டிசைன் பண்ணும்போது அந்த டிசைனிங் ப்ராசஸ்லையும் என்னென்னா டெஸ்டர்ஸை இன்வால்வ் பண்ணணும். ஸோ தட் அவங்களுக்கு அந்த ஃபண்டமெண்டலாக அந்த டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிற அந்த கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை வச்சுக்கிட்டு எவ்ரி நூக் அண்ட் கார்னர் இந்தந்த இடம்லாம் முக்கியமான காம்போனண்ட்டு, இங்கே வர்ற பிரச்சனையை நம்ம விட்டுறக்கூடாது அப்படிங்கிற ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ தட் அவங்க இந்த ப்ராடக்டில் ஒரு டிசைன் லெவலில் டிஃபெக்ட் வராமல் இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். அட் த சேம் டைம் அந்த டிசைனை பற்றின கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கனால அவங்க பின்னால் அந்த ப்ராடக்டை டெஸ்ட் பண்ணும்போது அந்த டிசைன் கூட ரிலேட் பண்ணிக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது தான் செகண்ட் பாயிண்ட். அடுத்தது என்னென்னா டெவ் டீம் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க, கோடு என்னென்னா அண்டர் டெவலப்மெண்ட்டில் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த சமயத்தில் டெவ் டீம் கூட டெஸ்டர்ஸ் டீம் க்ளோஸாக ஒர்க் பண்ணணும். இது எல்லா பாயிண்ட்டுமே என்னென்னா ப்ராப்பராக அஜைல ஃபாலோ பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு டீம் அந்த டீமுக்கு பக்காவாக பொருந்தும். ஓகேவா? இது சர்டிஃபிகேஷனுக்காக படிக்கிற கான்செப்ட். இப்படி தான் ரியல் டைமில் நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ப்ராஜெக்ட் எதிர்பார்த்துட்டு இருக்காதீங்க. மோஸ்ட்டாக இந்த மாதிரி இருக்கிறதுக்கான சான்சஸ் கம்மி. பட் ஆக்சுவல் ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனியில் இந்த ப்ராடக்ட் இப்போ தான் ஸ்க்ராட்ச்லேருந்து நம்ம டெவலப் பண்ணுறோன்னா ஒரு குட்டி இடம் தான் இருக்கும். ஸோ யூஐ டிசைனர் இந்த பக்கம் உட்காந்துருப்பான், பேக் அண்ட் டெவலப்பர் இந்த பக்கம் உட்காந்துருப்பான், எல்லாரும் சேர்ந்து உட்காந்து தான் பார்த்து சேரில் அப்படியே சல்லுன்னு இங்கிட்டு அங்கிட்டு மூவ் பண்ணிக்கிட்டே ஒவ்வொருத்தரும் என்னென்ன ஒர்க் நடக்குதுன்றதை ஈஸியாக பார்த்து பேசி புரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு விஷயமா தான் இருக்கும் அஜைல் டீம் ஒரு குட்டியாக இருக்கிற டீமுக்கு. ஃபைன். ஸோ க்ளோஸாக டெவலப்பர் கூட ஒர்க் பண்ணுங்கள்.
அந்த கோட் எப்படி ஒர்க் ஆகுது, அது எப்படி டெஸ்ட் பண்றாங்க, யூனிட் டெஸ்ட் பண்றாங்கன்றது எல்லாத்தையுமே கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ற இந்த அண்டர்ஸ்டாண்டிங் பின்னால உங்களுக்கு என்னத்துக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி பேசனோம்ல டீபக்கிங்னு ஒரு வீடியோ. ஸோ அந்த கான்செப்ட்ல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே இந்த கோட் வந்து இப்படிதான் இருக்கு. அந்த டீபக்கிங் ப்ராசஸ்க்கு எனக்கு இந்த கோட்ல இந்த இடத்துலலாம் பிரச்சனை வந்திருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற ஃபர்தரா டெஸ்டரோட இன்புட்ஸை ப்ரொவைட் பண்றதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். ஓகே ஃபைனலா இதெல்லாம் முடிஞ்சிருது. இதுக்கப்புறமேட்டுக்கு வந்து என்னன்னா நம்ம வந்து சப்போஸ் ப்ராடக்ட்டை வந்து ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி ஃபைனலா நம்ம வந்து அப்ரூவல் கொடுப்போம்ல, அந்த சமயத்துல நாம என்னன்னா டெஸ்ட் பண்றது, அதாவது அந்த சமயத்துல நம்ம வெரிஃபிகேஷன் அண்ட் வேலிடேஷன் பண்றது நமக்கு என்ன ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, அந்த ப்ராடக்ட்ல இருக்கிற டிஃபெக்ட்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை டீபக் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? ஸோ இது எல்லா ப்ராசஸும் நம்ம அஜைல் பத்தி பேசினாவே உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கும். ஸ்டார்டிங்ல இருந்து எல்லாருமே நம்ம உட்கார்ந்துருந்திருப்போம். ஸோ ப்ராடக்ட் ஓனர் வந்து என்னன்னா அவர் அந்த பேக்லாகை எழுதி வச்சுட்டு அதுலேருந்து யூசர் ஸ்டோரி ரிஃபைன்மெண்ட்ல இருந்து நம்ம உள்ள இருந்திருக்கணும். சிஸ்டம் டிசைன் சமயத்தில் டெஸ்டர் உள்ள இன்க்ளூட் ஆயிருந்திருக்கணும். டெவ் டீம் வந்து கோடை டெவலப் பண்றப்பையும் அண்ட் அந்த டீபக் பண்ற ப்ராசஸ்லையும் டெஸ்டிங் டீம் உள்ள இன்வால்வ் ஆயிருந்ததுன்னா ஒரு ப்ராடக்ட் சக்சஸ்ஃபுல்லா போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஓகே ஸோ இது வந்து ஒரு முக்கியமான கான்செப்ட். ஓகேவா? வென் ஷுட் டெஸ்டர்ஸ் பி இன்வால்வ்டு அப்படின்ற மாதிரி இன்டர்வியூவிலே உங்களை கேள்வி கேட்டாங்கன்னா கூட இது எல்லா ஃபேஸ்லையும் டெஸ்டிங் டீம் இன்வால்வ் ஆகி இருந்திருக்கணும். ஓகேவா? அதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த கான்செப்டோட பார்க்கலாம். செஸ் தேங்க்ஸ்.